ஹாய் கைஸ், இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஹாஸ்டலில் போய்ட்டு எக் மேகி செய்ய போகிறோம். அது ஒரு சில ஐட்டத்தை ஆட்டே போட்டு பண்ண போகிறோம். நீங்களாம் வந்துட்டு உங்கள் ஹாஸ்டல் லைஃப்பில் இந்த மாதிரி ஏதாவது விஷயம் பண்ணியிருக்கீங்களான்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நானும் என் ஃப்ரெண்டும் பாத்திரத்தை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த ஹாஸ்டல் கிச்சனுக்கு போயிட்டோம். இதில் என்னென்னா ஆயில் இல்லை, எங்ககிட்ட ஆயிலும் இல்லை, சால்ட்டும் இல்லை. எங்ககிட்ட இருந்தது 2 எக்கு, 2 மேகி பாக்கெட், இந்த பாத்திரம், இந்த ஸ்பூன். அதுவும் இந்த ஸ்பூனு கொண்டு என் ஃப்ரெண்டோடது தான். எனக்கு சாப்பிட்றதுக்காக ஸ்பூன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா, அந்த ஸ்பூனை நான் அப்புறம் தரேன்னு சொல்லி பேக்கில் வச்சேன், மறந்து நானும் கொண்டு வந்துட்டேன். அது வந்துட்டு இன்றைக்கி எக் மேகிக்கு யூஸ் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட்டு நானும் என் ஃப்ரெண்டு என்ன பண்ணோன்னா, பாத்திரம், எக்கு, மேகி, ஸ்பூன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிச்சனுக்கு போயிட்டோம். ஆனால் எங்ககிட்ட எண்ணெய் இல்லை. சரி என்னடா பண்ணுறது, அங்கே இருக்குமே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எண்ணெயே காணோம். சரி யாராவது வராங்களா நீ பாரு, நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன்னு சொல்லி சீரியஸ்லி எண்ணெயை திருடி கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டோம். ஏன்னா எக்கு ஊற்றி நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணும்போது அதை அடி பிடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக லைட்டாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 எக்கையும் உடச்சி ஊற்றி கொஞ்சமாக சால்ட்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டோம். அதுவும் சால்ட்டு தெரிறது இன்னும் பெரிய டாஸ்காக இருந்தது. பாவம் என் ஃப்ரெண்டு தான் வெளில ஓடி போய் சால்ட்டெல்லாம் திருடி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா. போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதை ஒரு பிளேட்டில் வந்துட்டு நாங்கள் மாற்றி வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் மீடியம் டம்ளர், அந்த மீடியமாக ஒரு சைஸ் இருக்கும், அந்த டம்ளரை எடுத்துகிட்டு வந்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றி, ஏன்னா நாங்கள் 2 பாக்கெட் மட்டும்தான் மேகி எடுத்துக்கிட்டோம், அதனால் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி லைட்டாக கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டோம். சால்ட்டு போட்டதுக்கப்புறம் தண்ணி ஹீட் ஆகணுங்கிறதுக்காக பாத்திரத்தை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம். ஒரு 2 நிமிஷம் தான் இருக்கும், அதுக்குள்ளே தண்ணி ஹீட் ஆகிடுச்சு. கொதிக்க ஆரம்பிச்சதுன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பாக்கெட் மேகியை போட்டுட்டோம். அதுவே வந்துட்டு கரெக்டாக இருந்தது. இன்னொரு பாக்கெட் போடும்போது ஸ்பேஸ் இருக்காதுன்னு தோணுச்சு. சரி என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்பூனால் உடச்சி விட்டுட்டு ஓரளவு பாத்திரம் அந்த மேகி ஃபில் ஆனதுக்கப்புறம் மூடி வச்சுட்டோம். லைட்டாக வெந்துருட்டோம். அதுக்கப்புறம் நம்ம அதை திருப்பி விட்டுப்போம்னு சொல்லிட்டு லைட்டாக வெந்ததுக்கப்புறம் மேகி மேலேருந்து கீழே அது மாதிரி ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஃபுல்லாகவே வெந்துடுச்சு. லைட்டாக சூப் இருந்தது. ஆனால் அந்த சூப் வந்துட்டு இன்றைக்கி எங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா நாங்கள் வந்துட்டு ஆல்ரெடி எக்கை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கனால அந்த தண்ணியும் லைட்டாக ஹீட் ஏறி அந்த நூடுல்ஸ் இழுத்ததுக்கு அப்புறம் நாங்கள் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த எக்கை போட்டு நல்லா கொட்டி மிக்ஸ் பண்ணி விட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இப்படியே கூட எடுத்து சாப்பிட்றலாமே, மேலே கொஞ்சம் டிசைன் மாதிரி இருக்கட்டும்னு நினச்சோம். பட் நாங்கள் அப்படி சொல்லலை. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்குன்னு சொல்லிட்டு சிக்கன் ரைஸ் வேறு 2 வாங்கிட்டாங்க. சரி ஓகே எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிக்கன் ரைஸை வந்துட்டு என் ஃப்ரெண்டுக்கு அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறதுல அவ்வளோ ஒரு சந்தோஷம். எல்லாருக்கிட்டேயும் ஒரு ஹேபிட் இருக்குது. என்ன அப்படின்னா, ஹாஸ்டல் ஃபுட்டு சரியில்லை அப்படின்னா கூட எங்களால் சாப்பிட முடிஞ்ச அளவு சாப்பிட்டு அதுக்கப்புறம் அந்த வேஸ்ட் பாக்ஸ் வச்சுருப்பாங்க, அதில் கொட்டிடுவோம். பட் இந்த மாதிரி காசு போட்டு ஏதாவது வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னா நல்லா இல்லைனாலும் வச்சு சாப்பிட்டோம். ஏன்னா இது காசு போட்டு வாங்கினது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்னால. இருந்தாலும் ஹாஸ்டல் ஃபுட்டுமே நாங்கள் அமௌண்ட் பே பண்ணி தான் எங்களுக்கு கொடுக்குறாங்க. பட் அது வந்து நாங்கள் குக் பண்ணிட்டு இருந்த எக் மேகி வேறு எங்களுக்காக வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். வெயிட் பண்ண வைக்கக்கூடாதுல்ல, அதனால சாப்பிடணும்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். எங்களுக்கு இந்த டே இப்படி தான் சூப்பராக போச்சு. உங்களுக்கு இது மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மறக்காமல் எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு ஆன்லைனில் ஷார்ட்டாக எனக்கு சொல்லுங்கள்.